ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவின்ஸ் ஹோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். பிரெட் அல்வா. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா அல்வா வந்து நம்ம கடையிலேருந்தாங்க வாங்கி சாப்பிடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த பிரெட் அல்வா ரெசிபியை தாங்க ஒரு ஸ்வீட் ரெசிபியாக வந்து சூஸ் பண்ணுறாங்க. வாங்க இன்றைக்கி நான் வீட்டில் இருக்க பிரெட் பீஸஸ் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அது நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதில் 50 கிராம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் 4 சைஸ் ப்ரெட்டை 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. சைடில் உள்ள ப்ரௌன் பீசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு 8 ஸ்லைசஸாக வரும். அதை இதில் நெய்யில் வந்து சேர்த்துக்கோங்க. ஒன்று ஒன்றா வைங்க. இப்போ ஒன்று ஒன்றா வச்சதுக்கப்புறம் சிம்லே நல்லா வேக விடுங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா கருகிரும். நல்லா ப்ரௌன் ஆகணும். ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தாங்க திருப்பி போகணும். இப்போ எல்லாம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ஒன்று ஒன்றா அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதே நெய்யில் முந்திரி பருப்பு, பொடிசாக நறுக்கின முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்குங்க. நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 15 முந்திரி பருப்பு, 15 பாதாம் பருப்பை பொடிசாக நறுக்கி அதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. அப்போ இதை எடுத்துகிட்ருக்கேன். இது எடுத்ததுக்கப்புறம் அதே நெய்லேயே 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறம் ஃபுல் ஸ்பீடில் வச்சு பால் நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த அந்த பிரெட் ஸ்லைசஸை உள்ளே போட்டுடலாம். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப ஃபுல் ஸ்பீடில் வைக்க வேண்டாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது நல்லா அந்த பிரெட் பீசஸ் எல்லாம் உடஞ்சி நல்லா இப்படி குழு குழுன்னு வரும். அப்போது ப்ரௌன் சுகர் 1 கப் சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா 2 கப் சேர்த்துக்கோங்க. ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அந்த ப்ரௌன் சுகர் சேர்க்குறதுனால என்னென்னா நமக்கு ஹெல்த்தியும் கூட. கலர் நல்லா அந்த ப்ரௌனாக கிடைக்கும் உங்களுக்கு அந்த அல்வா வந்து. 2 கப் சேர்த்து நல்லா இப்படி நல்லா கிண்டி விடுங்க. சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா இப்படி கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வறுத்து வச்ச பாதாம், முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் இதெல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் தாங்க இப்படி நீங்கள் அப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வெள்ளரி விதை, இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்குங்க வெள்ளரி விதைலாம். அதை நீங்கள் 1 கப் அளவு, உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் பொடி, ஏலக்காய் பொடி வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி ஸ்லோலே நல்லா அப்படி நீங்கள் வந்து கிண்டிகிட்டே இருக்கணுங்கிறாங்க. அப்போ தான் அந்த அல்வா வந்து திரண்டு வரும். கடைசியாக வந்து மில்க் மேடு வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சிம்லே அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குங்க. அல்வா வந்து அப்படியே திரண்டு வருங்க. உங்களுக்கு அல்வா கிண்டும் போதே தெரியும். இப்போ ஓரளவுக்கு செமியாக இருக்குங்க அந்த அல்வா. உங்களுக்கு இன்னும் கட்டியாக வேணும்னா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கட்டியாயிரும். அதனால் ரொம்ப தண்ணியாக இறக்காதீங்க. இந்த பதத்தில் பாருங்கள். இப்போ ஓரளவு கட்டியாக அப்படியே வந்திருக்கு. இந்த பதத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ஊற்றுறேன் பாருங்கள். எப்படி அல்வா வந்து சூப்பராக திரண்டு வந்திருக்கு பாருங்கள். நான்ஸ்டிக் கடாய்ங்கிறனால ஒட்டவே இல்லைங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். செலிப்ரேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபிஸ் செஞ்சு வச்சோம்னா அட்டகாசமாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த வீட்டில் இருக்க பிரெட் பீசஸை வச்சு இந்த பிரெட் அல்வா ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த அல்வா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டாடா பபாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.